தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் 4.18 கோடி வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில்தான் தேக்கம் அடைந்துள்ளன என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 59.43 கோடி ரூபாய் மதிப்பில் 2 அடுக்கு நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய நீதிபதி சுந்தரேஷ், நாடு முழுவதும் 4.81 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் 4.18 கோடி வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில்தான் தேக்கமடைந்துள்ளன. இதில் குற்றவியல் வழக்குகள் மட்டும் 3.50 கோடி. மாவட்ட நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க அரசும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம். குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதும் குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதும் நீதித்துறைக்கு முக்கியமானது. ஆனால் குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தரும் வேலை மட்டும் நடக்கிறதே தவிர குற்றங்களை குறைப்பதற்கான வழிகள் பின்பற்றப்படாமல் இருப்பது அநீதியின் உச்சமாகும். இதனால் அவர்களின் வாரிசுகளும் அதே வழியில் சென்று ஆபத்து உள்ளது. தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க இதுபோன்ற புது நீதிமன்ற கட்டடங்கள் உதவியாக இருக்கும் என்று நீதிபதி பேசினார்.